அமெரிக்காவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழக அரசுக்கும் பெருநிறுவனங்களுக்கும் இடையே 900 கோடி ரூபாய் முதலீட்டிற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. எந்தெந்த நிறுவனங்களோடு என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன, அதனால் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க உள்ளது என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றார். மாநாட்டில் பேசிய அவர் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளும் சமமாக சமூக வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்தார். தெற்கு ஆசியாவிலேயே முதலீடுகளை மேற்கொள்ள உகந்த பகுதியாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் குறிப்பிட்டார். இந்தியாவில் உள்ள பெண் தொழிலாளர்களில் 45% பேர் தமிழர்கள் எனவும் பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் மின்னணுவியல், செமி கண்டக்டர்கள், அரைக்கலன்கள் போன்ற துறைகளில் முதலீடுகளை வரவேற்பதாக அமெரிக்க நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார். இந்த மாநாட்டில் 900 கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான ஒப்பந்தம் பெரு நிறுவனங்களுடன் கையெழுத்தாகியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. நோக்கியா நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே 450 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஒப்பந்தத்தின்படி சிறுசேரி சிப்காட்டில் நோக்கியா நிறுவனத்தின் நெட்வொர்க் சோதனை வசதி கொண்ட புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு மையம் அமைய உள்ளது. இதன் மூலம் 100 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பேபால் நிறுவனத்துடன் செயற்கை நுண்ணறிவிற்கான மேம்பட்ட வளர்ச்சி மையம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன் மூலம் சுமார் 1000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் நிறுவனத்துடன் 150 கோடி ரூபாய் முதலீட்டில் செமி கண்டக்டர் உபகரணங்களுக்கான தயாரிப்பு மேம்பாடு மற்றும் உற்பத்தி வசதி அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் அமையவுள்ள இந்த மையம் மூலம் 300 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. மைக்ரோசிப் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி சென்னையில் செமிகண்டக்டர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அமைகிறது. 250 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவுள்ள இந்த மையத்தின் மூலம் 1500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்ஃபிங்ஸ் ஹெல்த் கேர் நிறுவனத்துடன் செய்யப்பட்டுள்ள ஒப்பந்தத்தின்படி அந்த நிறுவனம் மதுரை எல்காட்டில் தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய விநியோக மையம் அமைய உள்ளது. இதற்காக 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் இதன் மூலம் 700 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அதேபோல் அப்ளைட் மெட்டீரியல்ஸ் நிறுவனத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் படி அந்த நிறுவனம் சென்னை தரமணியில் செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் உபகரணங்களுக்கான மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மேம்பாட்டு மையத்தை அமைக்க உள்ளது. இதன் மூலம் 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த 6 ஒப்பந்தங்கள் மூலம் 4100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து பெருநிறுவன தலைமைகளை சந்திக்க உள்ளதால் மேலும் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.